வணக்கம் நேயர்களே. தொடுவானம் டிவியில் மற்றொரு காணொளிக்கு தங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம தொடுவானத்துல என்ன சொன்னா அற்புதமான நான் ரொம்ப நாள் ஆச்சு இதை ஆரம்பிச்சு. இருந்தா கூட ரெகுலரா போட முடியல. இப்ப ரெகுலரா போடணும். தொடர்ச்சியா இதுல காணொளிகள் போடணும். வித்தியாசமான காணொளிகள் போடணுங்கிற ஒரு முயற்சி இப்ப எடுத்திருக்கேன். கடவுள் அருளால அதுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்கள்ட்ட முதல்ல ஒரு வேண்டுகோள் விடுத்துடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிந்தவர்களுக்கு இந்த டிவியோட இந்த காணொளிகளை அனுப்பிச்சு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. கமெண்ட்ஸ் போடுங்க. அதாவது ஒரு நல்ல தரமான ஒரு ஒரு லாங்குவேஜ் பயன்படுத்தி அத தரமான ஒரு ஒரு கிரிட்டிக்கலா இருக்கலாம். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அந்த மொழி தரமான மொழியில ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தானா உங்களுக்கு வரும் எப்பப்ப வீடியோ போடுறோமோ. இன்னைக்கு அரசியல் சார்ந்து இல்லாம சமூகம், கலை, அறிவியல் அந்த விஷயங்கள் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பா இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறதுன்னு சொன்னா நான் சமீபத்துல ஒரு யூடியூப்ல பாட்காஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதுல ஒரு பிரபலமான ஜோதிடர் பலவிதமான வருங்கால கணிப்புகளை சொல்லியிருக்கார். எப்படி நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பத்தி குறிப்பா பல செலிபிரிட்டிஸ் பத்தி அந்த கணிப்பெல்லாம் கேட்கும்போது மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல்களா இருந்தது. ஒன்று பார்த்தா ஒரு பெரிய ரிவிலேஷன் போல இருந்தது எனக்கு. அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல மிகவும் விரும்பினேன் அத. ஆனா அந்த நாம அதை ஒத்துக்கல நம்ம. ஆனா இருக்குங்கிறத உங்களோட நான் ஒரு அனலைஸ் பண்ணலாம் அத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுல பலவிதமானவர்களுடைய செலிபிரிட்டிஸ் ஆயு, அதாவது அவங்க எத்தனை ஆண்டுகள் வாழ்வாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் கூட வந்திருக்கு. அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதெல்லாம் உண்மையா? அப்படி நடக்குமா நடக்காதா நமக்கு தெரியாது. நம்மளை கேட்டா நாம ஆண்டவன்ட்ட என்ன பிரார்த்தனை பண்றோம்னா அந்த மாதிரி யார் பேரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்களாம் நீண்ட ஆயுளோட இருக்கணும். இந்த காணல் எப்படி போறது அப்படிங்கறத பத்தி கவலை கிடையாது. ஆனா நீண்ட ஆயுள் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிட்டு. ஆனா இந்த காணொளி மூலமா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி, இந்த வருங்கால கணிப்புகள், ஜோதிடர் மூலமா வரக்கூடிய கணிப்புகள் பத்தி நாம கொஞ்சம் இத ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாவே என்ன சொன்னா இயற்கையா நம்ம மனிதர்களுக்கு என்ன சொன்னா வருங்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ஆர்வம் இருக்கும். எல்லோருமே ஜோதிடர்களை நோக்கி நம்ம படையெடுப்போம். ஜோதிடம் ஒரு நல்ல கலை. அது ஒரு ப்ராபபிலிட்டி சயின்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அது எல்லாமே சரியா நடக்கும் சொல்ல முடியலன்னா கூட பலது சரியா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியால பராசரர், வராகமிகிரர் போன்றவங்க எல்லாம் பிருகத் பராசரம் எழுதினாங்க. பராசரர் அந்த மாதிரி நூல்கள் எல்லாம் ஏராளமான ஜோதிட குவியல்கள். இது பல்லாயிரம் ஆண்டுகள் கோள்களை அவதானித்து அது மூலமா மனிதர்களுக்கு என்ன அந்த ரேஸ் படுறதுனால, அந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால என்ன ஒரு மாறுதல்களை அவங்க லைஃப்ல என்ன. அப்புறம் அதுக்கும் மேல என்ன சொன்னா நம்ம நாட்டுல என்ன சொன்னா கர்மா தான் நமக்கு எப்பவுமே அடிப்படையா இருக்கு. ஒருத்தருடைய கர்மம் தான் அவங்களுடைய அடுத்த பர்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது. அது பல பர்த் எடுத்திருப்போம். பல பிறப்புகள் இந்த உலகத்துல நாம எடுத்திருப்போம். நம்மளுடைய கர்மா தான் அப்படி உலகம் முழுத்துக்குமே இதுதான் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு. மேற்கத்திய நாடுகள்ல ஒரே ஒரு பிறப்பு அப்படிங்கிறது தான் ஆப்ரஹாமிக் ரிலிஜன் தான் நம்புறாங்க. ஆனா நாம அப்படி கிடையாது. நமக்கு பல பிறப்புகள் உண்டு. இதுல நம்மளுடைய கர்மா தான் தொடர்ந்து நம்மள வருது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதனால ஆச்சரியமா இருக்கக்கூடிய விஷயங்கள் உலகம் என்ன சொன்னா ஒருத்தரையே நல்ல அறிவோட இருக்கார், ஒருத்தர் அறிவு கம்மியா இருக்கார், ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்கார், ஒருத்தர் செல்வத்தோட பிறக்கிற, ஒருத்தர் செல்வம் இல்லாம பிறக்கிற. இதுக்கெல்லாம் எங்க விடையே கிடையாது. அதுல கர்மாங்கிறது கொஞ்சம் ஃபிட்டின் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுல இந்த பாட்காஸ்ட் பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியகரமான இருந்தது. ஆனா இதுக்கு நாங்க பொறுப்பு துறப்பு செஞ்சிடறோம். ஒரு டிஸ்கிளைமர் என்ன சொன்னா இது எங்களோட கிடையாது. இது இதை நாங்க பிரபலப்படுத்துறதும் கிடையாது. நாங்க ஏதோ ஒரு கியூரியாசிட்டியில அனலைஸ் பண்றோம். நம்ம இது இருக்க முடியுமா அப்படிங்கிறது. அது என்ன அடிப்படையில சொல்றாரு அதை பத்தி நம்ம சொல்றோம். இல்ல தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு சிறப்பு என்ன சொன்னா இங்க நாடி ஜோதிடம்ங்கிறது தான். சோ இப்ப யார் இத சொன்னாரோ அவர் நாடி ஜோதிடத்துல தமிழ்நாட்டு நாடி ஜோதிடமா அதை சொல்லல.
நாடி ஜோதிடம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பஞ்சாப்ல ஹோஷியார்பூர் அங்க இருக்கு. ஏன்னா அகஸ்தியரோட தான். அகஸ்தியர் வடக்குல இருந்து தென்பக்கம் தான் வந்தார் அப்படிங்கிறது இருக்கு. தமிழுக்கான இலக்கியம், இலக்கணத்தை அகத்தியம்ங்கிற நூலை எழுதினவர் அவர் தான். அதுக்கு அதை எழுதினவர் அவர் தான் அப்படிங்கிறது இருக்கு. தொல்காப்பியம் இருக்கு. அந்த அகஸ்தியர் தான் இந்த நாடி ஜோதிடத்துக்கு குரு இருக்கு. எல்லாமே இப்ப நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் போனீங்கன்னா அகஸ்தியர் நாடி ஜோதிடம் தான் இருக்கும். ஹுஷியார்பூர்லயே அதேதான். ஹுஷியார்பூர் பஞ்சாப் பார்டர்ல இருக்கு. பிஜேபியில இருந்தா நிறைய. இப்ப இந்த பாட்காஸ்ட் வந்து நடத்தினவர் ஒரு தமிழர். ஆனா ஹிந்தியில பாட்காஸ்ட். அவர் ஹிந்தியில ரொம்ப ஃபேமஸ். தன் வாழ்க்கையை ரேடியோ ஜாக்கியா ஆரம்பிச்சு பிற்காலத்துல மிக உயர்ந்த நிலையில போய் வந்து பல ஜஸ்டின் பீபர்னு சொல்லி பெரிய ஒரு ஆங்கில பாடகர் இருந்தார். அவர் மும்பை வந்த போது அந்த நிகழ்ச்சியை இவர் தான் வந்து மாஸ்டர் ஆஃப் செரிமனியா இருந்து. இவர் பேரே பெரிய கோல்டன் எம்சின்னு பேர். இவர் பேர், அவர் பேர் சித்தார்த் கண்ணன் பேர். அவரோட பாட்காஸ்ட்ல தான் சுஷில் குமார் சிங் அப்படிங்கிற ஜோதிடர் தான் இந்த கணிப்புகள்லாம் சொன்னார். அதனால இது எங்களுக்கு பொறுப்பு கிடையாது, எங்களோட பொறுப்பு திறப்பு. நாங்க அங்கேருந்து இருக்கிறத இங்க ஒரு அனலைஸ் மட்டும் பண்றோம். அதுல 2-3 விஷயங்கள் இருக்கிறது. நமக்கு இன்னைக்கு என்ன சொன்னா, பல பேரை பத்தி பல ஜோதிடர்கள் என்ன சொன்னா, இந்தியாவோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. மோடி இன்னும் 30 ஆண்டுகள் ஆழ்வார், ஆட்சி செய்வார், இன்னும் 20 ஆண்டுகள் செய்வார், 2031 வரைக்கும், 2029 வரைக்கும், அதுக்கப்புறம் அவர் தான் ஜெயிச்சுட்டு அப்புறம் போவார். அவரை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. மோடி என்ன கேட்கிறாரு, மோடியோட ஆட்சி இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்? மோடியோட ஆட்சி 2027க்குள்ள அவர் ஆட்சியை விட்டு விலகிடுவார். இடைத்தேர்தல் வந்தாலும் வரலாம், அதுவும் சொல்றாரு. இடைத்தேர்தல் வந்தாலும் வரலாம். யாரு மோடியை வந்து அடுத்தபடியா யாரு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. மோடிக்கு அடுத்தபடியா வரத்துக்கு போட்டியில இருக்கிறது இப்ப பிரபலமா எல்லா இடத்துலயும் பேசக்கூடியது யாருன்னா யோகி ஆதித்யநாத், இல்ல சொன்னா அமித்ஷா. ஏன்னா அவர் தான் இன்னைக்கு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் இருக்காரு. அமித்ஷாவாகவே ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அமித்ஷாவால் பிரதமர் பதவிக்கு வர முடியாது. யோகிக்கு அந்த வாய்ப்பு அவரோடதுல கொஞ்சம் இருக்கு. ஆனா யோகிக்கு போட்டியா இருக்கக்கூடிய ஆட்களும் 2-3 பேர் இருக்கான்னு சொல்றாரு. அதுல ஒருத்தர் என்ன சொன்னா, மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர். அவருக்கும் இந்த ரேஸ்ல கணிசமான பலத்துடன் அவர் இதுல வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. மோடிக்கு ஒரு வாரிசாக, மோடிக்கு அடுத்தபடியாக இந்தியாவை ஆளக்கூடிய அளவுக்கு வேற யாரும் இல்லை. இப்ப சமீபத்துல மகாராஷ்டிரால மிகப்பெரிய வெற்றியை பிஜேபிக்கு தேடி கொடுத்த அது தேவேந்திர ஃபட்னவிஸ் அப்படிங்கிற அவருடைய ஜாதகமும் மிக வலுவான ஜாதகம். சோ இந்த சுஷில் குமார் சிங் என்ன சொல்றாரு சொன்னா, இவர் வந்து KN ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜோதிடர், இந்தியாவில் மிக ஜோதிடர். நமக்கு BV ராமன் கேள்விப்பட்டிருக்கலாம், பெங்களூரை சேர்ந்தவர். அப்புறம் பார்த்தோம் சொன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் PK அப்படின்னு சொல்லிட்டு பத்ததி, PK பத்ததி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெரிய ஜோதிடர். PK வந்து என்ன சொன்னா, நம்ம நகைச்சுவை நடிகர் வெண்ணிராடை மூர்த்திக்கு அவரோட வாழ்க்கையை நீங்க இத்தனாம் தேதி, இந்த மாசத்துல இத்தனாம் தேதிக்குள்ள உங்களுக்கு நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் சொல்றார். அதே மாதிரி கிடைக்கிறது. அவர் எழுதியே கொடுக்கிறார், கைப்பட எழுதி கொடு. இதெல்லாம் வந்து யூடியூப்ல வெண்ணிராடை மூர்த்தியே பதிவு பண்ணியிருக்கார். அதன் பிறகு அவர் சொல்றார், நீங்க அவர் லா படிச்சவர், நீங்க லா போனீங்கன்னா வெறும் அம்பரலா தான் இருக்கும் உங்களுக்கு, சினிமாவுக்கு போங்க. அப்புறம் வந்தவங்க கூட உங்களுக்கு முன்னாடி வெளில போயிடுவாங்க. நீங்க குச்சி ஊனி நடக்கிற வரைக்கும் நீங்க நடிச்சுட்டே இருப்பீங்க, தொடர்ந்து நடிச்சுட்டே இருப்பீங்க. நீங்க வந்து இது மாதிரி காமெடியனா தான் உங்களுக்கு வரும், அதே தான் பண்ணுவீங்க, நீங்க நல்லா பண்ணுவீங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு அவருக்கு, உங்களுக்கு ஜோதிடர் நல்லா வரும், அதை படிங்கன்னு சொல்லிட்டு தன் காசு இல்லாம புத்தகத்தையே கொடுக்குறாரு அவருக்கு. இதெல்லாம் வந்து அவரே பதிவிட்டு இருக்காரு. அந்த வெண்ணிராடமூர்த்தி நிறைய பேருக்கு சொல்றாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நீங்க வந்து அரசாங்க பதவி கிடைக்கும்னு அப்ப MP, ராஜ்யசபா MP நாமினேட் பண்ணாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்க மந்திரி ஆவீங்க சொன்னாங்க, அவங்க அது போல சீஃப் மினிஸ்டராகவே ஆயிட்டாங்க அவங்க. இதெல்லாம் அவருக்கு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர் பதிவிட்டது, நான் புதுசா சொல்ல. அப்படிதான் இந்த சுஷில் குமார் சிங்கும் ப்ரெடிக்ஷன்ஸும் பல காலத்துல போது இப்ப யார் இந்த போட்டிகளுக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொன்னா, அவரை நல்ல கடும் போட்டி யோகிக்கும் இவருக்கும் தான் இருக்கும், தேவேந்திர ஃபட்னவிஸுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொன்னு சொல்றாரு அவர், இந்தியாவோட வருங்காலத்துல 2025 இந்தியாவுக்கான பலன்கள் வந்து
மோடிக்கும் சரி இந்தியாவுக்கும் சொன்னா ரொம்ப குறைவான பலன்கள் தான் இருக்கும். பல ப்ராப்ளம் இருக்கும் இங்க அப்படி சொல்றாரு. அதுக்கு நடுவில் அவர் கேட்கிறாரு, இன்டர்வியூ பண்ணவர், பேட்டி எடுத்தவர் வந்து, ட்ரம்ப்னால எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ட்ரம்ப்போட ஜாதகத்தை பார்த்தோம்னாலே அது வந்து ஒரு கொஞ்சம் மர கழண்ட ஆளோட ஜாதகம் போலதான் இருக்குது. அதனால அவர் ட்ரம்ப் பண்றதுனால உலகம் முழுவதுக்கும் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு. அது அவரோட கருத்து. நாம அந்த கருத்தோட ஒத்து போற, ஆனா சொல்லி இருக்கிற அவருடைய கணிப்புல அது இருக்கு. ராகுல் காந்தியை பத்தி கேட்கறாங்க. காங்கிரஸோட வருங்காலம் எப்படி இருக்கும் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியோட ஜாதகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜாதகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவில் இன்னொன்னு சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற நாடி ஜோதிடம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அவரும் நாடி ஜோதிடம் தான் படிச்சார். அவரோட குரு பேர் KN ராவ்னு பேரு. அவர் பாரதிய வித்யாபவன் டெல்லியில வந்து அவர் வந்து நம்ம மச்சிலிப்பட்டினம் அந்த பக்கம் ஆந்திரால தான் வந்து பிறந்தார் அவர். ஆனா டெல்லி பக்கம் போயிட்டு அவருங்க நிறைய அஸ்ட்ராலஜி பத்தி ரொம்ப பிரபலமான ஒரு அஸ்ட்ராலஜர் அவர். அந்த KN ராவோட சிஷ்யர் இவர் வேதிக் அஸ்ட்ராலஜில. அதுக்கப்புறம் ஆனா இவர் வந்து நாடி ஜோதிடத்துக்கு நாடி ஜோதிடம் இவர் என்ன சொல்ற சொன்னா, உலகம் முழுவதும் ஒரு 14 குரூப்ஸ் தான் இதுக்கு தெரியும். அதுல பல பேர் இன்டர்நெட் அதுல எல்லாம் இல்ல. நான் அதுல வந்திருக்கேன், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஹொஷியார்பூர் காரங்கள்ட்ட கத்துட்டு இருக்காரா, இல்ல நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் யார்கிட்ட கத்துட்டு இருக்காரா, இல்ல இவர் சொல்ற நாடி ஜோதிடங்கிறது டிஃபரெண்டா எனக்கு தெரியாது அது. ஆனா அதை நம்ம அடுத்த வருங்காலத்துல நம்ம அதை ஆராய்ந்து நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு. அப்ப KN ராவோட சிஷ்யர் தான் இவர். சோ சுஷில்குமார்ட்ட இந்த கேள்வி வருது, ராகுல் காந்தியோட வருங்காலம் எப்படி இருக்கும். ராகுல் காந்தியோட ஜாதகம் மிக வலுவான ஜாதகம், மிக வலுவான ஜாதகம். ஆனால் ராகுல் காந்தியால் மற்றவர்களை மந்திரியாகவும் பிரதம மந்திரியாகவும் உருவாக்க முடியுமே தவிர அவரால் எந்த பதவிக்கும் வர முடியாது. அது மட்டுமல்ல, இதைவிட அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அவர் சொல்கின்றார். அது எவ்வளவுக்கு நம்ம நம்ப போறோம், மக்கள் நம்ப போறாங்க, அது வேற விஷயம். ஆனா அதிர்ச்சிகரமான தகவல் அது. அவர் சொல்கின்றார், நேரு காந்தி குடும்பத்திலிருந்து வருகின்ற 1000 ஆண்டுகளுக்கு ஒருவர் கூட இந்த பிரதமர் பதவியோ இந்தியாவின் தலைமை பதவியோ பெற முடியாது என்று அவர் சொல்கின்றார். இது அவரோட கருத்து. ரொம்ப ஆச்சரியமாவும் ஷாக்கிங்கா இருந்தது. இப்படி ஒருத்தர் 1000 வருஷத்துக்கான ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லலாம். எல்லாமே இந்த நாடி ஜோதிடத்துல அவர் சொல்ற நாடியோட இதுல பாசிபிள் அப்படின்னு சொல்றாரு. சோ அரசியல்ல போகும்போது இப்ப ராகுல் காந்திக்கு சொல்லிட்டார், மோடிக்கு சொல்லிட்டார். மோடி இதுக்கப்புறம் யோகிக்கு சொல்லிட்டார், ஃபட்னவிஸை சொல்லிட்டார். சரி, அப்புறம் என்னாச்சு? நம்ம இண்டஸ்ட்ரி ஒன்னும் சொன்னார். இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு பெருசா பேசப்படக்கூடிய ஒரு காலத்துல நான்லாம் இளைஞரா இருக்கும்போது பள்ளிக்கூடத்துல காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா இப்ப இருந்துச்சுன்னா, நீ என்ன டாடா பிர்லாவா அப்படின்னு கேட்பாங்க. அது போயிடுத்து. இப்ப வந்து நம்ம அடானி அம்பானியா அப்படிங்கிற கேட்கிற காலம் வந்துடுது. இந்த அடானி அம்பானியில அடானி பத்தி சொல்லும்போது அடானி வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார். வேறொரு அரசாங்கம் அவர் பல கஷ்டங்களுக்கு உள்ளாவார். அவருடைய எந்தெந்த விஷயங்கள் அவர் தவறாக வியாபார நுணுக்கங்களை கடைபிடித்தாரோ, முறைகளை கடைபிடித்தாரோ அவை எல்லாம் வெளிக்கொணரப்படும் இந்த ஆண்டுக்குள்ளாக. பல விஷயங்கள் சர்ச்சை உருவாகும் என்று சொல்கிறார். அம்பானி பொறுத்த மட்டும் என்ன சொல்றாரு சொன்னா, அவரோடது ஆஸ் யூஷுவல் நார்மலா போயிட்டு இருக்கும் சொல்லிட்டு. ஆனா அம்பானியோட 2 வாரிசுகள் இருக்காங்க, 2 பசங்க. அவர் திருபாய் அம்பானிக்கும் 2 பசங்க தான், முகேஷ் அண்ட் அனில்னு சொல்லிட்டு. முகேஷ் பலமா இருக்கார், அனில் கொஞ்சம் பின்னடைவு, கொஞ்சம் இல்ல பெரிய அளவு பின்னடைவை வந்து அடைஞ்சு அவருடைய கம்பெனி வந்து ரொம்ப பின்னடைவில் இருக்கு உங்களுக்கு. அது எங்க எழுந்திருக்க முடியுமா என்ன தெரியல. வியாபாரியா அவர் இப்ப சொத்து பத்தெல்லாம் இருக்கு, ஆனா வந்து வியாபாரியா அவர் எழுந்திருக்க முடியுமாங்கிறது கடந்த 10 உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அவங்களோட 2 பசங்க ஆகாஷ் அம்பானி அண்ட் அனந்த் அம்பானி 2 பேர். இப்ப சமீபத்தில் அனந்த் அம்பானியோட திருமணம் மிக விமர்சையா நடந்து உலக தலைவர்கள்லாம் பல பேர் வந்திருந்தாங்க. இங்கிலாண்டோட பிரதமர், முன்னாள் பிரதமர் வந்திருந்தார். உங்களுக்கு பெரிய இந்த இதுல இருக்கிறவங்க எல்லாம், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. பெரிய சுவாமிஜி எல்லாம், சங்கராச்சாரியா போன்றவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. மோடி வந்திருந்தார், பல பேர் வந்திருந்தாங்க. சுந்தர் பிச்சை வந்திருந்தார், அவர் வந்திருந்தார், இவர் வந்திருந்தார், சச்சின் டெண்டுல்கர் வந்தார். இது மாதிரி எல்லாம் ஆல் செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து சார்ட்டர்ட் பிளேன்ஸ் வந்தாங்க பல பேர்.
ஸோ அந்த ஆனந்த் அவர் இப்போ சமீபத்துல இன்னும் ஒரு வீடியோ பிரபலமாயிட்டு இருக்கு. வனதாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனதாரால போய் நம்ம மோதி போனது, அப்புறம் சத்குரு போய் அங்க இருந்தது. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. உண்மையிலேயே எனக்கே கூட அந்த இடத்த பார்க்கும்போது வேற இடங்கள்னா போகணும் அப்படிங்கிறது இல்லைனாலும் இந்த இடத்துக்கு போகணுமோன்னு இருந்தது. நான் வந்து இந்த இதன் தொடர்ச்சியாக அடுத்த பார்ட் வந்து பார்ட் 2ல நம்ம ஆகாஷ் அம்பானி, அனந்த் அம்பானி பற்றி அவர் என்ன கூறினார் அந்த ஜோதிடர், அந்த விஷயத்தை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.